இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில். அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். யாரோ இருவர் அடித்து கொண்டே போறாங்க. அவங்க யாரு தெரியல. சென்று அவங்க யாருன்னு பாக்கணும். பாவண்டி அடித்து கொண்டே போறாங்க. ஆமாண்டி. போகலாமா? போகலாம். பசி கொடுமை தாங்க முடியவில்லை அம்மா. ஐயா பசிமா ஐயா இத பாருங்க, உங்க பசியை நாங்க ஆத்திரம் ஐயா. நீங்க அமைதியா இருங்க, அவசரப்பட வேண்டாம். ஆமா நீங்கள் யார் அம்மா? பெண்ணாக பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று எண்ணிருந்த போவி அம்மா. எங்களுடைய வாழ்வில் விதி விளையாடி விட்டது தாயே, விதி விளையாடி விட்டது அம்மா. அம்மா இவர் யார் தெரியுமா? இவர் என்னுடைய கணவர் அம்மா. அந்த அம்மாவை பத்தியா எவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க. இவரை பார்த்தால் எப்படி இருக்கிறது? கோன் குறிக்கு குஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆமாண்டி. ஆமா அம்மா, நிச்சயமாக உன்னுடைய கணவரா? ஆமாம்மா. எங்களால் நம்ப முடியல தாய். தாயே அம்மா, என்னென்றால் பேயும் மனைவிரகம் என்று உரைப்பார்களே அம்மா. உண்மைப்பார்கள் தாயே. உண்ண உணவின்றி, உடுத்த உணகின்றி, படுக்க பாயின்றி, ஒரு வேளை உணவுக்கு வழங்கில்லாமல் நாங்கள் இருவரும் வீதி வீதியாக பிச்சை அடிக்கிற தாயே. எங்க நிலைமைய பாருங்கள் அம்மா. எங்களுக்கு ஒரு வேளை உணவு இருந்தா கொடுங்கள் தாயே. என் கணவரோ பசி பசி கட்டி துணியா துணிக்கிறார் அம்மா. அம்மா உங்க இருவருக்கும் வயிறார சாப்பாடு நாங்க கொடுக்கிறோம். அது போதும் தாயே, எங்களுக்கு கவலைப்படாதீங்க தாயே. அம்மா ஆமா அம்மா, உன்னுடைய கணவருக்கு இந்த நோய் ஆகப்பட்டது பிரிவிலேயே வந்ததா? இல்லை அம்மா. இல்லை, பாதியில் வந்ததா? அம்மா ஆதியில் வந்ததா அல்லது பாதியில் வந்ததா என்று கேட்கிறாய் தாயே. இது பாதியில் வந்ததம்மா, பாதியில் வந்தது. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா. சரி, இதெல்லாம் போகட்டும். நீங்கள் இருவரும் இங்கு வருவதற்கு காரணம் என்ன? நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? அம்மா, நான் ஏழைமல்ல கோழைமல்ல அம்மா. இந்த பாவனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டுமானால் அம்மா, கரத்திலே செங்கல் உடைத்து சிரசிலே மணிமுடி நிறுத்தி அரியா சமரத்தில் அமர்ந்து சூரிய வர்மாபுரி நாட்டை சீரும் சிறப்போடு தர்மத்தில் நாட்டி அதர்மத்தை அழித்து நீதி நேரி தவறாமல் சிறப்பான முறையில் அரசாட்சி புரியும் இந்த சூரியவர்மாபுரி நாட்டை சூரியவர்மன் என்ற பெயருடன் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். யார் இங்கே காவல்?
யாரு வா இரு. யாரு? இருங்க. இது எந்த இடம்? இது பொதுவான இடம். அரசபை. ஆமாங்க. இந்த அரசபைக்கு வர வேண்டும் என்றால் வர வேண்டுமானால் முதலில் அடக்கம் தேவை. அடக்கம் அமரல் வைத்து. அடக்கம் இருக்கா உனக்கு? அடக்கம் இல்லாதவன அரை மனிதன். ஆமா வாய். சரி, ஓய். ஓஹோய் ஓஹோய். சரி, இதுல விடுங்க. இருவரும் மாலை கொண்டு வந்தீங்க. ஆமாங்க. யாருக்கு போடணும்? ஐயா வந்த உடனே மாலை உங்க கைத்துல தான் பண்ண ஐயா. தப்பா நினைக்காதீங்க. மாலை கட்டாங்களே சின்ன தப்பாட்டாங்க ஐயா. என்ன? மேல இருந்து கட்டினா வந்து கீழ வந்து குண்டா வச்சாங்க. என்னால? நீங்க நாட்டின் பேர் அரசர். உங்களுக்கு ஆவாது எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஒரு வேளை இதுல பாம்பு வச்சிருது. இந்த மாலையை உங்க கைத்துல போட்டா எங்க வந்து நிக்கும்? எங்க நிக்கும்? கீழ நிக்கும். அங்க பாம்பு வச்சா இந்நாட்டு மாமன்னன். ஆமா மாமா மன்னன். யாரு? மன்னருக்கெல்லாம் மன்னர் மாமா மன்னர். மன்னவரே மன்னவரே மன்னவாரி இங்க வர வேண்டிய நீ. ஏன்டா எனக்கு பின்னாடி வர? ஐயா உங்களுக்கு பாக்கலாட்டா வேகமா வந்துங்க. எங்க வீட்டுக்கார ஒரு முண்டை அவளுக்கு எனக்கு பெரிய சண்டை. அவ எடுத்தாச்சா இரும்பு குண்டை. அதுக்காக பயந்து இரவாத்துக்கிற வண்டை. அங்க சுட்டுந்தாங்க ஆயா உண்டை. எடுத்த ரெண்டு துண்ணுக்கிட்டே வந்த உன் ஆண்டு. ஏய் உனக்கு என்ன நேரம்? சிடான் பீஸ் கமான். அமருங்கள் மாமன்னா. அமருங்கள். தமிழ் பேச தமிழுக்கு போறாங்க ஐயா. உட்காருங்க. டேக் யுவர் மெட்டல் ஷீட். நோ டேக் யுவர் பிளாஸ்டிக் ஷீட். உக்காருங்க. அண்ணா அவங்க அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க? அவங்க அக்காளுக்கு சீமந்தம் பண்ண கேக்குறாங்க. அவங்க அக்காவுக்கு சீமந்தமா? புட்டு கொடுப்பாங்களா? சீமந்துக்கா புட்டு கொடுப்பாங்க. உட்கார வச்சா தான் தருவாங்க. அண்ணா உட்கார்ந்தாருண்ணா. ஆம்பளை உட்காச்சா இல்ல பொம்னாட்டி உட்காச்சாப்பா. எனக்கு கல்யாணம் ஆச்சு. அட கடவுளே. எனக்கு திருமணம் முடிந்து விட்டது அப்படி சொல்ல. அதுதான். கல்யாணம் ஆச்சு. என்னடா இது? என்ன பாவனது? உன்னை நம்பி யாரா பொண்ணு கொடுத்தாங்க பாய? உன்னை நம்பி கொடுமா எனக்கு கொடுக்க மாட்டாளா? சொல்லு. டேய் என்னடா? இருங்க பீரோல துணி மாட்டிக்குது. அவுத்துட்டு போறா. பீரோல துணி மாட்டிக்குது. இல்லடா லாக்கர்லடா. ஆமா இங்க தான் இது லாக்கர். உட்காரு ஐயா உட்காருங்க. கோவப்படாத கொரோனா வரும். சொல்லு. எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சுங்க. திருமணம் முடிந்து விட்டது. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு பத்திரிக்கை வச்சாரா? ஏண்டா நான் வந்து திடீர் கல்யாணம் பண்ணேன். திடீர் கல்யாணம். ஒரு கல்யாணம் இருந்தா அவசர திருமணம். இங்க இருந்து பொண்ணு வீடு பார்க்கணும். ஆமா. அங்க இருந்து மாப்பிள்ளோட அவங்க பார்க்கணும். வந்து கை நினைக்கணும். இங்க நம்ம போய் கை நினைக்கணும். அப்புறம் மண்டபம் ஊத்தணும். ஐயரை பார்க்கணும். சமையல்கார பார்க்கணும். எப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது. 4 மாசம் கல்யாணம் பண்ணேன். ஆமா. எனக்கு வந்து திடீர் கல்யாணம். திடீர் கல்யாணம். ஒரு வாரத்துல முடிஞ்சு போச்சு. ஒரே வாரத்துல. என் மொண்டாட்டி ஆசைப்பட்டான். என்னடா? போட்டோ எடுக்கலாம். ஏன் கல்யாணத்துக்கு போட்டோ வைக்கலையா? போட்டோ வைக்கல. கல்யாணத்துக்கு எல்லாம் நான் போட்டோ வைக்கல. வீடியோ கேமரா வைக்கல. கல்யாணத்துக்கு தான் வைக்கல. முதல்ல இருக்கு வச்சியா? என்ன எப்பலாம் அவன் ஞாபகம் வச்சா அப்பலாம் போட்டு பாத்துக்கலாம். சொல்லு. உங்க ஆயா காடு எடுத்து போய் திடீர் கல்யாணம் பண்ணிட்டுங்க. என் மண்டாட்டி ஆசைப்பட்டான். போட்டோ எடுக்கலான்னு நேரா மருத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். போட்டோ கல்ல போய் போட்டோ எடுத்துட்டேன். அவ கழுவி தர 1/2 மணி நேரம் ஆகும். அடே என்கிட்ட எத்தாந்து கொடுத்தா ஒரு சொம்பு தண்ணியில கழுவி கொடுத்துருக்க. ஆமாண்டா. நீ கழுவு. ஆமா. என்னங்க 1/2 மணி நேரம் அவன் போட்டோ கழுவா? அது கிடையாது. இப்பதான் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் தட்டுறாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கழுவி தருவாங்க அந்த காலத்துல. அதனால கழுவி தர ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. சரி 1/2 மணி நேரம் ஆகுன்றானே. நீ ஏன் இங்க நிக்கிற? வீட்டுக்கு போய் சாப்பாடு பாரு செஞ்சு வை அப்படின்னு நான் பொண்டாட்டி அனுப்பிட்டேன். யாரும் முன்னாடி அனுப்பிட்டேன். கூட்டு போய் ஒரு பேச்சு சொல்றதுல நம்ம ஆடு மாடா நல்லா இருக்குதா நம்ம ஊரு நல்லா இருக்குதான்னு சொல்றதுல அது வேற இது வேற. அது வேற இது வேற. சுமரா சொல்றா நீ. அதெல்லாம் என்ன பண்ணிட்ட? நீ வீட்டுக்கு போய் சாப்பாடுக்கு பாரு செஞ்சு வை. நான் போட்டோ வாங்கி வரண்டி சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சரி 1/2 மணி நேரம் ஆகும். நானு பசி வர வயிற்று கிள்ளுது. ஹோட்டல் கடை தர ஒரு ஹோட்டலோட கூட கிடையாது. இல்ல ஒரு டீ கடை தான் அங்க இருக்கு. நான் டீ கடை தான் மொத்தம் முட்டுக்கிறேன். ஹோட்டல் கடை நேரா போனேன். யோ மாஸ்டர் ஒரு பால் அப்படின்னு. பால் என்ன? பால் என்ன? இன்னும் பால் குடிக்கிற? குடிச்சிருந்தாங்க. டீ சாப்பிட மாட்டியா? டீல தானமா. சரி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா பால். பால் அப்படின்னு பாலை போட்டு டேபிள் மேல வச்சுக்கிறேன். தலைவர் தர்றாரு பாரு போ. அந்த நேரத்துக்கு நான் என்ன பண்ணேன்? மூஞ்சி கைன்னு வரலான்னு சொல்லிட்டு மூஞ்சி கைன்னு வந்து பாக்குறேங்க. மூஞ்சி கைன்னு வந்து பாக்குறேன். பால் டேபிள் மேல போட்டு வச்சுக்கிறேன். அது பக்கத்துல ஒரு பொம்மனாட்டி நின்னுங்கறான். டீ வாங்க வந்துக்கறாங்க. ஆமா. மேல பேன் ஓடுது. அந்த பேன் ஓட அந்த முன்னாடி போய் பால் மேல மூடி. அட கடவுளே பாராடாங்க. யாரு? ஆச்சரியங்க. ஆச்சரியக்குறி. சொல்லு. சரி ஏந்து போவாங்க. நம்ம பாலை குடிச்சிட்டு போட்டா வாங்கிட்டு போவா. இவங்க ஏந்து போவாங்க. பாலை குடிச்சிட்டு போட்டா வாங்கிட்டு போலான்னு பாக்குறேன். அவன் நவுற மாதிரி தெரியல. நவுற மாதிரி தெரியல. நான் தப்பா எதுவும் பேசல. அவங்க கிட்ட போய் நேரா போய் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அம்மா முன்னாடி தூக்குமா பால் குடிச்சு போடுறேன்னு. கேட்கலாமாடா? கேட்கலாமா? என்ன வார்த்தை இது? பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்கடா. அங்க இருக்கிற மொத்த பேர் கும்பிடுத்தானுங்க ஐயா. அந்த அடி வாங்கிக்கிடு நேரா போட்டோ வாங்கிக்கிடு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எங்க ஊர் கட்சி பஸ் நின்னுது. செம்ம கூட்டம். கடைசி பஸ்னா கூட்டம் அதிகமா தானே இருக்கும். நெக்கிக்கின்னு கிக்கிக்கின்னு முன்ன போய் நின்னு உள்ள போயிட்டேன். போட்டோ தக்கல்ல வச்சுக்கின்னு ஒரு கையை கம்பியை பிடிச்சிக்கின்னு பஸ் போயிட்டே இருக்குது. அந்த நேரத்துக்கு வேக தடு வந்துச்சு. அந்த நேரத்துக்கு பிரா கட்டாங்க.
என்னாச்சா ஏண்டா சரி 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 காலுக்கு தெரியல ஏங்க பிரேக் வைக்கிற இடத்துல நீ ஏன் காலை வச்ச? பிரேக் இங்க இருக்குதா பிரேக் வைக்கிற இடத்துல நீ காலை வச்சுக்கிற. உட்காருங்க ஐயா, கோவப்படாத. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுங்க பிரேக் வச்சால ரெண்டு கை குச்சி மேல புடிச்சுன்னு போட்டா வீந்து போச்சு போட்டா கீ வீந்து போச்சு. அந்த நேரத்துக்கு என் பின்னால பொம்பல் நின்னுந்தாலும் அவ போய் போட்டா மேல மெச்சு கடவுளே, இவங்க எட்ட போவாங்க நம்ம போட்டோ எடுத்துன்னு போலாம், இவங்க எட்ட போவாங்க நம்ம போட்டோ எடுத்துன்னு போலாம்னு பாக்குறேன். இவங்க எட்ட போறோம்னு இருக்கு. ஏன் வாய் தந்து சொல்ல வேண்டியதானே? வாய் தந்து சொல்லாம எவ்வளவு ஸ்டார்டிங் வந்துச்சு. அந்த நேரத்தா இனிமே ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏற்கனவே ஒருத்த குமுறு கஞ்சி வாங்கிக்கிறேன். இந்த வாட்டி நான் உச்சாரன்னு சொல்லிவிட்டு ஏமா உங்க ஆளை கொஞ்சம் தூக்குமா போட்டோ எடுத்துன்னு போடுறேன்னு கேட்கலாமாடா என்ன தப்பா தள்ளி போமா அப்படின்னு சொல்லிருக்கணும். போட்டோ மேல நின்னுங்கறமா கொஞ்சம் நவுந்து நில்லு, நான் போட்டோ எடுத்து மாறேன்னு சொல்றேன். காலை தூக்கு போட்டோ எடுங்க சொல்லுவாங்க. நான் வாத்து தூத்து தெரியாதுன்னு என்னத்த தெரியல. வாத்து சூத்து அதுதான் சூது வாத்துடா. அதுதான் தெரியாதுன்னு தெரியல. என் வாயில வந்துச்சுங்க. அங்க மொத்த பேர் கும்பிடுறானு அந்த அடி வாங்கிக்கணும். நான் ஊரெல்லாம் வீடு கட்டுற பாய்க்கல என் சொந்த நிலத்திலே வீடு கட்டிக்கிறேன். அடடே, எங்க வீட்டுக்கு கொடியா தான் போகணும். நடந்து போனோம். நடந்து போயினே தண்ணி தாக்கும், தண்ணி தாகம் தொட்டிக்குது பக்கத்துல கிணறு. கிணறு இருந்தா தொட்டி இருக்குதானே செய்யும். அந்த போட்டு எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தண்ணி கொண்டு குடியான பாக்குறேன். காத்து மழை கிளம்பிச்சு. மழை கிளம்பிச்சு. அடடா, காத்து அடிக்கிற போட்டோ போய் கிணத்துல வந்து போச்சு. அடப்பாவுமே. அந்த நேரத்துக்கு 4 பொம்பளை உள்ள குளிச்சுங்கிற ஆளும் அவுத்து போட்டு குளிச்சுங்கிற ஆளும். இவங்க ஏன் எத்த போவாங்க நம்ம போட்டோ எடுத்துன்னு போலாம், ஏன் எத்த போவாங்க நம்ம போட்டோ எடுத்துன்னு போலான்னு பாக்குறேன். இவங்க ஏன் போற மாதிரி தெரியல. தேய்ச்சி குளிக்கிறாங்க. நான் தப்பா கப்பா எதுவும் பேசல. ஏன்னா 2 இடத்த குமுறு கஞ்சி வாங்கிக்கிறேன். இங்க வந்தா சூதானமா பேசணும்னு சொல்லிட்டு ஏமா 4 பேரும் மேல ஏஞ்சி வாங்கம்மா போட்டோ எடுத்துன்னு போடுறேன்னு என்ன தப்பா சொல்லிட்டேன்.